ரியரில் பார்த்தீங்கன்னா சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. பயங்கரமாக லெக் ஸ்பேஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஃபுல்லாக புல் ஓவர் பண்ணியிருக்கேன். அதாவது டிரைவர் சீட்டை வந்து எந்த அளவுக்கு பின்னாடி தள்ள முடியுமோ தள்ளி வச்சுட்டேன். சீரியஸாக இன்னுமே எனக்கு இவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. நான் வந்து 5.6 இருப்பேன் ஹைட்டு. ஸோ எனக்கு வந்து லெக் ஸ்பேஸ் வந்து தாராளமாக நிறையவே இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் ஸ்பேஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஜான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது போக நம்ம ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏர் பேக்ஸ் எதுவும் கொடுக்கல, அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே எதுவுமே வரல. பட் சீட் பெல்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து நான் வண்டி வெளிலேருந்து பார்க்க தாங்க சின்னதாக இருக்குது. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்ட் தான் சொல்லலாம் பின்னாடி. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு சிட்டி கம்ஃபர்ட் வெஹிக்கிள் தான் நம்ம சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம லாங் டிரைவ்லாம் போனோம்னா கண்டிப்பாக முடியாது, கஷ்டம்தான். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக சாஞ்சிக்கிட்டு சோஃபா மாதிரிலாம் சாஞ்சிட்டு உட்காரல, ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நார்மலாக உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எல் ஷேப்பில் நம்ம உட்காந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டூலில் உட்காந்துருக்கேன், அந்த ஒரு கம்ஃபர்ட்டில் தான் இருக்கேன். ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே போனாலுமே இது ஓகே தான், இது ஒரு கம்ஃபர்டபுள் ரைடாக தான் அமையும். பட் நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகிறீங்கன்னா கம்பல்சரி வந்து கம்ஃபர்ட் கிடைக்காது இதில். ஸோ இந்த வெஹிக்கிளுமே வந்து நமக்கு லாங் டிரைவுக்கெலாம் வந்து கொஞ்சம் செட் ஆகாது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 1000 kg கூட கிடையாதுங்க. ஜஸ்ட் 970 kgs தான் இருக்கு இதோடைய வெயிட்டு. அண்ட் முக்கியமாக நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தே ஆகணும். ஜஸ்ட் 165 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. ஸோ என்னை கேட்டால் இந்த ஒரு காம்பேக்டான வெஹிக்கிள் வந்து சூப்பர் தான் சொல்லலாம். அதேவும் இது ஒரு ரொம்ப சுப்பீரியர் காம்பேக்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால, அதாவது சின்னதாக இருக்கிறனால நம்ம சிட்டியில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கும் போது அந்த ஒரு பம்பினஸ் ஃபீல் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்ன வெஹிக்கிள்ன்றனால அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒன்ஸு அவைலபிள் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஷோரூமில் போய் விசிட் பண்ணி டெஸ்ட் டிரைவ் எடுத்து நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 5 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸைட் எஃப்சி, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 வேரியண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6ஆவதா பிளாக் ஸ்டாம் எடிஷன் சொல்லிட்டு அடிஷ்னலாக இன்னொரு எடிஷனும் இருக்குது. ஆனால் அது லிமிடெட் எடிஷன் தான். ஸோ இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி எல்லா ஷோரூமுமே வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது ரெடி டு பர்ச்சேஸ்ன்ற மாதிரி தான். நீங்கள் இன்றைக்கே போய் பேமெண்ட் பண்ணி இன்றைக்கே வண்டியை டெலிவரி கொண்டு போகலாம், அந்த மாதிரி தான் அவைலபிளில் இருக்குது. இது வந்து 17.3 kWh லித்தியம் அயான் பேட்டரியில் தான் இருக்குது ரன் ஆகுது இந்த வண்டி. ஸோ இதோடைய ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா நமக்கு 230 km வந்து ரேஞ்ச் கொடுக்குதான். அதே மாதிரி அது ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி சார்ஜர் மூலம் 7 hours எடுத்துக்குது. அதுவே டிசி சார்ஜர், அதாவது எம்ஜி ஷோரூம்லையோ இல்லை வெளியில் எங்கேயாவது சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கும்போது அங்கே போய் டிசி சார்ஜர் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 2 hours வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் ட்ரைவ் ஸ்பார்க் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வெஹிக்கிளோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.